அதிகாலை 4 மணிக்கு ஏஞ்சி 6 மணிக்குள்ளே குளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கும். அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்த குளியல். 4 மணிக்கு ஏஞ்சி என்ன பண்ணணும்? 6 மணிக்குள்ளே குளிச்சிடணும். முதல்ல விரல தண்ணியை ஊற்றிடணும், இல்லைன்னா உடம்போடாது குளிக்கணும். அடுத்து 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா நீங்கள் மனுஷனாக இருக்கலாம், பணம் வராது. என்ன வராது? எங்கேயாவது போனால் கவரிங் நகை தான் போட்டு போகணும். அப்போ தங்க நகை வாங்கணும்னா என்ன வரணும்? 4 to 6 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா தங்கம், வெள்ளி, பவுன் எல்லாம் வந்துடும். நினச்சதெல்லாம் நடக்கும். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா மனுஷனாக இருக்கலாம், பணம் வந்து சேராது. 8 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா இந்த உடம்பு என்ன ஆகிடும்? எருமை ஆகிடும். உடம்பு சொல்கிறத மனசு கேட்காது, மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது. மனசு சொல்லும் கீழே உட்காரணும், உடம்பு சொல்லும் சோபாவில் உட்காரணும். மனசு சொல்லும் கொடகல்ல இன்னைக்கு ஆட்டிடலான்னு, உடம்பு சொல்லும் அதெல்லாம் வேணாம் மிக்சியில் போடு போ. சில பேர் சாயங்காலம் 6 மணிக்கு குடிக்கலான்னு இருப்பாங்க, 6 மணிக்கு குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவெல்லாம் பிசாஸ் ஆகிடுறாங்களாம். பிசாசுன்னு ஒன்றும் வெளி உலகத்தில் கிடையாது. நமது செயல் நம்மளை பிசாசாகவும் பேயாகவும் ஆக்குது. எப்போதும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் இனிமையாக பேசணும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்கவன் தற்று. அது எத்தனாவது திருக்குறள் தெரியுங்களா? 100வது திருக்குறள். திருவள்ளுவர் அதை 100வது குறளாக வச்சிருக்கிறார். ஆக எல்லாத்தையும் இனிமையாக பேசணும். அதிகாலை எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அப்போ சீக்கிரம் படுக்கணும். சீக்கிரம்